ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஃபுல் டே ரொட்டீன் விளாக் பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து சாதம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி ஜெய்யோட லஞ்சுக்கு வந்து இட்லி தான் கொடுக்க போகிறேன். எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு மாங்காய் போட்டு வத்த குழம்பு, நிறைய மாங்காய் போட்டு நல்லா சுண்ட குழம்பு வைக்கலான்னு தான். கொஞ்சமாக வந்து புளியும் ஊற வச்சாச்சு. எப்பொழுதுமே புளிக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை. ஸோ இன்றைக்கி ரெண்டுமே பண்ணிடலான்ட்டு முருங்கைக்கீரைலாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி காட்டன் பேக்கில் போட்டு வச்சுருந்தீங்க, அப்படி இல்லைனா காட்டன் துணியில் சுற்றி வச்சாலும் ஒரு வாரம் ஆனாலும் கீரைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பழுத்த கீரையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கீரை வந்து ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும் அப்படிம்பாங்க. ஒரு 2 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி ஜெய்யோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்லியில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்ருவான். எப்பொழுதுமே தக்காளி சட்னி தான் வச்சு கொடுப்பேன். அவரோட ஃபேவரட்டும் அதுதான். அவருக்கு லஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்களுக்குமே பார்த்திங்கன்னா குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா நல்லெண்ணெய்லாம் நிறைய ஊற்றி மிளகெல்லாம் தட்டி போட்டு நல்லா சூப்பரான வத்த குழம்பு. எப்பொழுதுமே மண் சட்டியில் வச்சாலே அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்கும். இது வந்து 2 நாள் 3 நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பூண்டெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. இப்போ பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. சின்ன வெங்காயம்லாம் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கெல்லாம் டெம்ட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு உடனே வந்து வத்த குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க. ஜெய்யும் வந்து சார் ரெடி ஆகிட்டார். 8:15க்குலாம் வந்து கிளம்பிடுவாங்க. அவருக்கு 8:20க்குலாம் ஸ்கூலில் இருக்கணும். பட் நாங்கள் கிளம்புறது பார்த்திங்கன்னா 8:10 8:15 அந்த ஸ்ட்ரீட் எண்டு வரைக்கும் போயிட்டு பாய் சொல்லிட்டு தான் போவான். அப்படியே அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆகிட்டு கிளம்புவேன். 8:30க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம். காது குத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், ஃபேமிலி ஃபோட்டோ. இதே மாதிரி 2 காப்பி போட்டு எங்கள் வீட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்திருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. ஹாலில் இது மாட்டும் போதே பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டி நல்லா பளிச்சுன்னு இருந்தது. ஸோ எங்கள் வீட்டுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம். கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் பாத்திரமும் இருந்தது, அதையும் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ எங்களுக்கு வந்து லஞ்சு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். வத்த குழம்பு, முட்டை, முருங்கைக்கீரை, இதுதான் என்னையோட லஞ்சு. அப்படியே 2 இட்லியை பிச்சு போட்டு கொஞ்சமாக வத்த குழம்பும் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. போகும்போதே பார்த்திங்கன்னா சாமிக்கு பூலாம் வாங்கிட்டு போயிடுவேன். நான் வரத்துக்கு முன்னாடியே வேலை பார்க்குறவங்களாம் வந்துடுவாங்க. என் ஹஸ்பண்டும் முன்னாடியே போயிடுவார். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போனதும் சாமிக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு ஃபுல்லாக வந்து வேலையில் உட்காந்துட வேண்டியதான். மொதல் நாள் ஆர்டர்ஸ், இதுக்கப்புறம் என்னோட ஆர்டர்ஸ் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்பேச் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு வறுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இந்த வேல் பற்றி கேட்டிருந்தீங்க. நாங்கள் திருச்செந்தூரில் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3500 கிட்ட வந்தது. பட் ஆனால் இப்போ இருக்கிற வேல் எல்லாமே ஸ்டாண்டோடே வருது. நாங்கள் வாங்கினது ஸ்டாண்டு கிடையாது. நான் பித்தளையில் தான் ஒரு ஸ்டாண்டு வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா சத்து மாவுலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 22 கிலோ அது மாதிரி அரைப்போம் வாரத்துக்கு. இங்கே முருங்கைக்கீரை, கருவேப்பிலை பொடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு சூப்பரான நம்மள்ட்ட ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ராகி, கம்பு, கோதுமை, சம்பா கோதுமை, பார்லி, திணை, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸு. பாதாம், முந்திரி, ஏலக்காய், கருப்பு மூக்கடலைன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி தரோம். கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்தாலும் ஃபில்லிங்காக இருக்கும். இங்கே சத்து மாவு எல்லாம் முடிச்சுட்டு நல்ல வெயில் அடிக்கிற டைமில் தான் சீயக்காய், அதுக்கப்புறம் குளியல் பொடி இதெல்லாமே காய வைப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குளியல் பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட குளியல் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, பச்சை பயிறு, வசம்பு, ஆரஞ்சு தோல், கசகசா, முல்தானி மட்டி, இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1 வயசு மேலேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். கொரியர் பேக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு. டைம் வந்து ஒரு 2:30 அது மாதிரி இருக்கும். ஜெய்யன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வேலை இருந்தால் ஆஃபீஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் 3:30 அது மாதிரி போவேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போய்டும். அதுக்கப்புறம் இவங்களாம் வேலை முடிச்சுட்டு வருவாங்க. ஆல்டர்னேட் டேஸ் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கான். ஒரு நாள் ஹிந்தி கிளாஸ்னால் ஒரு நாள் ஃபோனிக்ஸ் கிளாஸ் அது மாதிரி போயிட்டுருக்காரு. 4:30 to 5:30 அந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் அது மாதிரி இருக்கும். அவனை கிளாஸில் விட்டுட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுக்காகனா ஜெய்யோட பர்த்டேக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கார் அப்படின்னு சொல்லியிருந்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பசங்கள்லாம் இது வாங்கினாங்கன்னா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இது வந்து எங்கள்கிட்ட அவனே காமிச்சான் ஃபோன்லேருந்து. எனக்கு இந்த பர்த்டேக்கு வந்து மாஸ்டர் கார் தான் வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் கோழி குஞ்சு வேணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. உனக்கு மாஸ்டர் கார் வேணுமா, கோழி குஞ்சு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. சரிப்பா, எனக்கு மாஸ்டர் கார் வேணாம், கோழி குஞ்சே வாங்கித்தாங்க அப்படின்ட்டான்.
சரி பரவாயில்ல புள்ள ஆசையாக கேட்டு பட் அக்செப்ட் பண்ணுறான்ல, உனக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அப்படிங்கும்போது அவன் அடம் பண்ணவே இல்லை. உடனே ஒத்துக்கிட்டு எனக்கு கோழி குஞ்சே வாங்கித்தாங்க, எனக்கு கார் வேணாம் அப்படின்னா. சரி அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த வாட்டி பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸுமே நாங்கள் எடுக்கல. காது குத்திக்கு அந்த ட்ரெஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அவ்வளோவா செலவு கிடையாது. ஸோ இந்த கார் வந்து 1130 அது மாதிரி வந்தது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 4:30க்கு வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக பேக் பண்ணியிருந்தேன். இந்த கிஃப்ட் கவர்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, எங்களோட வேலண்டைன் டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கவர்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன். பிப்ரவரியில் வாங்கின கவரு அப்படியே வச்சுருந்தது, பிட்டு பிட்டாக இருந்தது. அதெல்லாம் ஒட்டி ஒரு பேக்கேஜ் வந்து பண்ணியாச்சு. 5:30க்கு திரும்ப அழைக்க போயிடுவேன். அதுக்குள்ளே பேக் பண்ணிவிட்டு நோட்லாம் எழுதி வச்சாச்சு. இதை கட்டில் கீழே தள்ளி விட்ருவோம். அப்போ தான் அவருக்கு தெரியாது. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ அவருக்கு தெரியாமல் இதை ஒளிச்சு வச்சிட்டோன்னா கொடுத்துடலாம் நாளைக்கு அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். இந்த குலோப் ஜாமுன் மாவும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி. சரி பர்த்டேக்கு பண்ணலான்னு எடுத்து வச்சிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குலோப் ஜாமுக்கு வந்து இப்போது பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிடலாம். அவனுக்கு குலோப் ஜாமும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி ரொம்ப நல்லா சாப்பிடுவான். ஸோ நெய்யில் வச்சு உருட்டிட்டு அந்த எண்ணெயை மிச்சம் நெய் இருக்கும் இல்லையா, அதை வந்து பாகில் போடும்போது அந்த நெய்யும் ஊற்றிடுவேன். நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா நெய் வந்து மிதக்க இருக்கும். குலோப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. கிராக்லாம் இல்லாமல் நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்த பாகில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு தான் பர்த்டே, ஸோ நாளைக்கு காலைல சாப்பிட்லாம். ஆனால் கேட்கவே இல்லை. வந்ததும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டான். அந்த சூடோடு சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நல்லா ஜீரா பாகில் ஊறினா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா குண்டு குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஆப்பத்துக்கும் ஆஃப்டர்நூன் தான் போட்டிருந்தேன், ஒரு 3 மணி போல் தான். இப்போ வந்து பச்சை அரிசி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். பச்சை அரிசி ஒரு 3 டம்ளர்னால் உளுந்து வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம மதியானம் வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அது வந்து 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அவல் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மதியானம் வடித்த சாதம், அதாவது பழையது வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். மாவு வந்து இந்த மாதிரி அவ்வளோ நைஸாக இருக்கணும். தொட்டால் அப்படியே வந்து வளன்னு இருக்கணும். அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக ஆப்பமாவு இருந்தால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஜெய்யோட பர்த்டே விலாக் வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அப்படியே கண்டினியூஷனில் ஒரு சண்டே விலாக் பார்த்துடலாம். சண்டே காலையில் வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாமே மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பும் கிளிச்ச மீன் வறுவல் தான். ஸோ சங்கரா மீன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சைட் பை சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சாரீலாம் வந்து ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதாவது எங்கள் நாத்தனார் பொண்ணுடைய பரதநாட்டியம் அரங்கேற்ற ஃபங்க்ஷன். அதுக்கு தான் சரி ஓகே சீக்கிரமே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடலான்னு ஒரு 10 மணிக்கெலாம் ஃபிஷ் நல்லா மேரினேட் பண்ணி நல்லா ஒரு 3 hours கிட்டே ஊறினது சூப்பராக இருந்தது. இந்த கிளிச்ச மீன் மத்தி மீன்லாம் ரசத்துக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா மீனை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்துடலாம். இது பார்க்கும்போது எனக்கு இப்போ டெம்ட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு வந்து ஸ்கூல் ஜெய்க்கு ஸோ ஒர்க் ஷீட்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். டைமும் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டும் காரில் நான் தொடச்சிட்டு வரேன்ட்டு அவங்க காலையில் போனவங்க தான் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் வரல. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். சாரீ வந்து இன்றைக்கி தான் வியர் பண்ண போகிறேன். இது லாஸ்ட்டு தீபாவளிக்கு 2 சாரீ எடுத்து கொடுத்தாங்க. அதில் ஒன்று என்னோடய தங்கச்சியோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் மேட்சாக ஒரு வாட்ச் எடுத்து நம்ம இன்றைக்கி சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணி கிளம்ப போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகிட்டு. நம்ம வீட்டிலேருந்து 2 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தா இங்கேயே டைம் ஆகிடுச்சு. அப்புறம் காரில் போகிற வழியே தான் நான் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளாக ஃபேஸ் க்ரீமும் அப்புறம் லைட்டாக பவுடர் அடிச்சிட்டேன். ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்க வேணாம். புது ட்ரெஸ்லாம் காது குத்திக்கு வந்த ட்ரெஸ்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்து மாற்றி நாங்கள் வியர் பண்ணிக்கிறோம். சாரீ வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் பார்ட்டும் அதுக்கப்புறம் வந்து கீழே ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அது மட்டும்தான் நான் ப்ளீட் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். சாஃப்ட் சாரீ அப்படிங்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 o'clock கிளம்பி அங்கே ஒரு 4 o'clock கிட்டே போயிட்டோம். திரும்ப வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 10 மணி ஆகிடுச்சு. அங்கேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்கள்லாம் சிக்னல் நோட் பண்ணியிருந்தீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரே வந்து ஹார்ட்டின் சிம்பிளில் கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபங்க்ஷனோட இடத்துக்கு போயாச்சு. நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் வந்து சாரீ வியர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய பொண்ணுங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. எங்கள் நாத்தனா பொண்ணும் நல்லா டான்ஸ் ஆடியிருந்தா.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய 2 days vlog போயிருந்துச்சு. ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ் vlogலாம் வரும். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.